Hi friends, welcome to our channel. இன்னைக்கு உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி கிரன்ச்சியான ஒரு பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் போட்டு வேக வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா சாஃப்டாக உள்ளே இறங்கணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் உருளைக்கிழங்கை எடுத்து ஆற விட போகிறோம். இதை நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து குழஞ்சிரும். அப்படி இல்லைன்னா வேகாமலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கரெக்டான பதம் தெரியணும்னா நீங்கள் ஒரு பவுலில் போட்டு வேக வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். சூடாக இருக்கும் போதே துருவினோம் அப்படின்னா அதோட ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு கொத்தமல்லி இலை, இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட மைதா இருந்ததுன்னா மைதாவும் சேர்த்துக்கலாம். மைதா வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தி இல்லைன்றதுனால நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கடையிலையும் கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா 5 வரமிளகாவை ஒரு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய தண்ணியே போதும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணியும் இது வந்து கெட்டியாக ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவரோ இல்லை மைதாவோ சேர்த்துக்கலாம். ஈவினிங்கில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணாத ஒரு டேஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக இது. இப்போ இது வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பால் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வடை மாதிரியும் தட்டி எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் மேலே வந்து அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வந்து சீக்கிரத்திலே கருக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுறதுனால இது வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரை எடுத்துக்கும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். பார்க்கும்போதே தெரியுது இது மேலே எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இது கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.